ஹென்றி டார்பி தெற்கு கரோலினாவில் உள்ள வடக்கு சார்லஸ்டன் உயர்நிலைப் பள்ளியின் முதல்வர். பகலிலே அவர் ஒரு அர்ப்பணிப்புள்ள பள்ளியினுடைய தலைவர். ஆனால் அவர் வாரத்தில் 3 இரவுகள் இரவு 10 மணி முதல் காலை 7 மணி வரை வேலை செய்கிறார். அவர் தனது வால்மார்ட் உடையை அணிந்து அலமாரிகளில் பொருட்களை அடுக்கி வைக்கிறார். அவர் சம்பாதிக்கும் ஒவ்வொரு டாலரும் உணவு, வீட்டு வசதி அல்லது மற்ற அடிப்படை தேவைகளுக்கு சிரமப்படும் மாணவர்களுக்கு நேரடியாக செல்கிறது. தேவையோடு ஒரு குழந்தை இருக்கும் வரை என்னால் முடிந்ததைச் செய்வேன் என்று ஹென்றி கூறினார். ஹென்ரியினுடைய இரவு வேலை பற்றி மக்கள் அறிந்து கொண்டார்கள். ஏனெனில் அவர் முதலில் ஒரு சிலரிடம் மட்டுமே கூறியிருந்தார். வால்மார்ட் சக ஊழியர்களில் ஒருவர், இவர் ஒரு முதல்வர் என்பதை உணர்ந்தபோது இந்த செய்தி அமைதியாக பரவியது. அவருடைய கதை வைரலாக மாறியது. மேலும் மற்றொரு சமூக ஆர்வலர் ஒரு கோ ஃபண்ட் மீ என்ற அமைப்பை தொடங்கினார். இதனால் ஹென்றி இன்னும் அதிகமான மாணவர்களுக்கு உதவ முடிந்தது. குடும்பங்கள் வாடகை செலுத்தவும், விளக்குகளை எரிய வைக்கவும், எந்த குழந்தையும் பசியுடன் படுக்கைக்கு செல்லாமல் இருக்கவும் உதவுவதற்காக அன்பான அந்நியர்கள் $1,90,000 அதிகமாக நன்கொடை அளித்தார்கள். மிகப்பெரிய வெகுமதி பணமோ அல்லது விருதுகளோ அல்ல. தன்னுடைய மாணவர்கள் தன்னம்பிக்கையிலும் நம்பிக்கையிலும் வளர்வதை பார்ப்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று ஹென்றி கூறினார். இத்தனை வருடங்கள் இதை செய்த பிறகும் அவர் இன்னும் தொடர்ந்து முன்னேறி வருகிறார். வால்மார்ட்டில் அவர் பணிபுரிவதைக் கண்டு அவருடைய சில மாணவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நேர்மையான அனைத்து வேலைகளும் கௌரவமானவை என்பதை தன்னுடைய மாணவர்களுக்கு கற்பிக்க முயற்சித்ததாக ஹென்றி கூறினார். அதுதான் உண்மையான அன்பு. நாம் அன்பினால் ஏவப்பட்டு இன்று செய்யப்போகும் காரியம் என்ன? சிந்தித்து பார்ப்போமா?